எப்பொழுதும் என்னுடன் இணைந்து பயணிக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் அந்த கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து வீடியோவில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாலும், ஆனால் உங்கள் வீட்டு திண்ணையில் உங்கள் கூட உங்களில் ஒருவனா உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற ஒரு உணர்வோடு தான் இந்த வீடியோவை நான் பதிவிட நினைக்கிறேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களை பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உழுகிறவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு. ஆனால் இன்னைக்கு என்ன யதார்த்தம் தெரியுமா? உழுகிறவன் கணக்கு பார்க்குறானோ இல்லையோ, ஊரில் இருக்கிற மற்றவங்க கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தம்பி, பிஇ படிச்சுட்டு மண்ணில் வந்து நிற்கிறிய, விவசாயம் பண்ண போறியா? படித்த படிப்புக்கான வேலையை பாருப்பா. நானும் தான் பாலா போயிட்டேன், நீயும் பாலா போகாத. இந்த ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நம்ம கிராமங்களே காலி பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டெல்டா மாவட்டம் சைடு, தஞ்சாவூர் சைடு போனாலோ, இல்லை திருநெல்வேலி, ராமநாதபுரம்னு தென் மாவட்டங்களுக்கு போனாலோ, வயல்வெளியெல்லாம் பச்சை பசேல்னு இருக்குதா இல்லையோன்னு தெரியாது. ஆனால் மனைகள் விற்பனைக்குங்கிற வெள்ளை போர்டும் மஞ்சள் கல்லும் தான் அதிகமாக முளைச்சி நிற்கிது. நம்ம நினைக்கலாம், இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் எங்க அப்படின்னு. அவன் ஏதாவது ஒரு சென்னையில் ஒரு ஐடி பார்க்கில் வேலை பார்த்துட்டு இருப்பான், இல்லை உச்சி வெயிலில் சென்னையில் ஏதாவது ஒரு கட்டடத்துக்கு முன்னாடி, இல்லை ஏதாவது ஒரு வீட்டுக்கு முன்னாடின்னு, சார் உங்கள் வீட்டு ஓடிபி சொல்லுங்கள் சார்னு கையில் ஒரு பார்சலோட காத்துட்டு நிற்பான். கையில் 5 ஏக்கர் நிலம் இருக்கலாம். ஆனால் அந்த பையன் ஒரு 15லேருந்து ஒரு 50,000 சம்பளத்துக்கு ஒரு டெலிவரி பையனாவோ, இல்லை ஒரு ஐடி ஊழியராகவோ வாழ்நாள் முழுவதையும் அழகு வச்சுருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த கிடைக்கிற 30,000 ரூபாயில் கௌரவம் இல்லை. நான் சென்னையில் வேலை பார்க்குறேங்கிற அந்த ஒயிட் காலர் ஜாப் மாயை, அதுதான் அவனுக்கு பெரிய கௌரவமாக தெரியுது. இன்னும் நிஜத்தை சொல்ல போனால், நம்ம சமூகத்தில் எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அது படித்தவன் மண்ணில் இறங்கக்கூடாது, விவசாயம் பார்க்கக்கூடாது. ஒரு இளைஞன் கோட் சூட் போட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மாதம் ஒரு 40,000 50,000 ரூபாய்க்கு வேலை பார்த்தா அவன் செட்டில் ஆகிட்டான்னு அர்த்தம். அதே பையன் வேட்டியோ கையிலையோ கட்டிக்கிட்டு வயலில் இறங்கி வருஷத்துக்கு 10 லட்சம் 15 லட்சம் லாபம் எடுத்தாலும் சொந்தக்காரங்க மத்தியில் அவனுக்கு மதிப்பு கம்மி தான். இன்றைய சூழல் அப்படி தான் இருக்குது. முக்கியமாக அந்த கல்யாண மார்க்கெட் இருக்கே, கல்யாண சந்தை, அப்பாடா, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? மாப்பிள்ளையா விவசாயம் பண்ணுறாருங்க. அவ்வளவுதான். சொன்ன அடுத்த நிமிஷமே, சரி நாங்கள் போயிட்டு வந்து அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. ஐடி கம்பெனியில் பெஞ்சில் உட்காந்து சம்பளம் வாங்குறவனுக்கு கிடைக்கிற மரியாதை உழைச்சி சோறு போகிறவனுக்கு கிடைக்கிறது இல்லையே. என்ன ஒரு கொடுமை! பென்சில் பிடித்த கைகள் மண் பிடித்தால் என்ன பாவம்? பென்சில் பிடித்த கைகள் மண் பிடித்தால் என்ன பாவம்? ஏடு பிடிக்கும் கைகள் இல்லையெனில் நாட்டில் ஏது லாபம்? ஏர் பிடிக்கும் கைகள் இல்லையெனில் நாட்டில் ஏது லாபம்? நகரை பார்த்து ஓடும் தலைமுறையே, உந்தன் தாய் மண்ணின் மார்பில் முளைத்திருப்பது வெறும் முள்ளல்ல, அதை உன்னை கூப்பிடும் ஒரு ஓலம். நகரை பார்த்து ஓடும் தலைமுறையே, உந்தன் தாய் மண்ணின் மார்பில் முளைத்திருப்பது வெறும் முள் வேலி அல்ல, அது உன்னை கூப்பிடும் மௌன ஓலம். இதெல்லாம் இப்படி இருக்க, இந்த பக்கம் இந்த ஏஜென்ட் உலகம், வெளிநாட்டு ஏஜென்ட், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறவன் பணக்காரனாக இருக்கானோ இல்லையோ, அந்த வேலைக்கு ஏஜென்ட் சேர்த்து விட்ற அந்த ஏஜென்ட்டு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, ஒரு இனோவா காரு, 5 விரலில் குறைஞ்சது 3 விரலில் ஏதாவது பெரிய மோதிரங்கள். நிலைமை அப்படி தான். துபாய் போனால் வாழ்க்கை மாறிடும், மலேசியா போனால் பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு பல ஆசையை காட்டி
தாலி அடகு வச்சும் நிலத்தை விற்றும் பல லட்சங்களை புரோக்கர்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் அங்கே போனால் அப்புறம் தான் தெரியுது, ஒரு சின்ன ரூமில் 10லேருந்து 15 பேரோடு தங்கி அடையாளமே இல்லாமல் உழைக்கிறோம். இங்கே ராஜாவாக வாழ வேண்டியவங்க அங்கே வெறும் ஒரு விசா நம்பராக சுருங்கிட்டு கிடக்குறாங்க. இப்போது ஒரு கிராமத்து வீட்டை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய ஓட்டு வீடு, வாசலில் ஒரு நல்ல ஒரு வளர்ந்த தென்னை மரம் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே 2 தாத்தா பாட்டி தான். அவங்க கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் பையன் வெளிநாடு சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லேயோ பீஸா சாப்பிட்றத வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கான். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து பெருமைப்படுறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டில் அவங்க கூட பேச ஒரு ஆள் கூட இல்லை. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற தாத்தாக்கள் எல்லாம் ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க. தம்பி, கூகுள் பேல காசு வந்துருச்சான்னு பாருன்னு கேட்குறாங்க. ஆனால் இவ்வளவு தொழில்நுட்பம் இருந்தும் அந்த தொழில்நுட்பத்தால் அவங்க தனிமையை போக்க முடியலல்ல. அதுக்கு அதிகமாக தான் இருக்குது. இன்னொரு நகைச்சுவை சொல்லட்டுமா? பல தாத்தாக்கள் யூடியூப் பார்த்து விவசாயம் பண்ண கற்றுக்குறாங்க. அடுத்த லெவலில் அதை இப்படி அப்டேட் பண்ணிக்கலாம், நம்ம இன்றைக்கி போய் இந்த இடத்துல எவ்வளோ இடைவெளியில் செடி நடலாம், இதெல்லாம் யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்து அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டிய பேரனோ பையனோ பக்கத்தில் இல்லை. அவன் கூகுள் மேப்பில் வழி பார்த்து ஒரு நகரத்தில் எங்கேயோ ஓடிட்டு இருக்கான். ஆனால் நண்பர்களே, இதெல்லாம் மாறாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சில நம்பிக்கைகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பல நிஞ்சா ஹீரோய்கள் உருவாக்கிறாங்க. அவங்க வெறும் விவசாயி கிடையாது, என்டர்பிரனர்ஸ் மாதிரி. அவங்க ஒரு அக்ரோபிரனர்ஸ். அவங்கள சிலரை நான் இங்கே குறிப்பிட நினைக்கிறேன். ராகவேந்திரா ஐபிஎம் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவர். இன்னைக்கு கோடிங் பண்ணுற வேலையை விட்டுட்டு மாட்டுக்கிட்ட வந்துட்டார். தன்னோட ஐடி அறிவை பயன்படுத்தி ஐஓடின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது மூலமாக ஒரு தானியங்கி நீர்ப்பாசனம் பண்ணுறாரு. பசுமாடுகளை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. சும்மா மனுஷன் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் ஆறுமுகம். மலேசியாவில் இருக்கிற ஒரு ஐடி வேலையை விட்டுட்டு வந்து வெறும் 400 பாலிபேக், அந்த செடி வளர்ப்பு பை இருக்கு இல்லையா, வெறும் 400 பையில் ஒரு மிளகாய் வளர்க்க ஆரம்பித்து இன்றைக்கி 14 ஏக்கர் விவசாயம் பண்ணி பல லட்சங்களில் சம்பாதிக்கிறாரு. அடுத்தது சந்தோஷ்குமார். திருவனந்தபுரத்தில் யூஎக்ஸ் டிசைனராக வேலை பார்த்துட்டு இருந்தவர். ஆனால் இப்போ தன்னோட பண்ணையை முழுசாக ஒரு ஆட்டோமேஷனாக செஞ்சு அதுக்கு அரசாங்க விருதே வாங்கியிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் சில பேர் இருக்காங்க. கடைசியாக எனக்கு ஞாபகம் வருது பார்த்திபராஜ் தெரியல. சென்னையில் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்த பையன் இப்போ அந்த வேலையை விட்டுட்டு இங்கே சீர்காழி பக்கத்தில் இருக்கிற ஒரு தன்னோட கிராமத்தில் அங்கே போய் ஒரு வெற்றிகரமாக விவசாயம் மாதிரி நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காரு. இவங்களாம் சாதித்ததுக்கு காரணம் என்ன? வேலையை விட்டுட்டு வந்ததா, இல்லை அந்த தொழில்நுட்பத்தை வெறுத்துட்டு நம்ம மண்ணுக்கு போகணும் வந்ததா? அது கிடையாது. இவங்கெல்லாம் சாதித்ததுக்கு காரணம் தொழில்நுட்பத்தை வெறுக்கலை, தொழில்நுட்பத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தினது தான். சில புள்ளி விவரங்களை சொல்கிறேன். இந்தியாவின் மக்கள் தொகையில் சுமார் 58% பேர் இன்னும் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக விவசாயத்தை நம்பி இருக்காங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்துறையின் பங்களிப்பு சுமார் 18லேருந்து 20%. ஆனால் இதில் வேதனை என்னவென்றால், அதிக உழைக்கும் துறையில் வருமானம் மற்ற துறைகளை விட கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ வேதனை! இன்னொரு கசப்பான உண்மையை சொல்லவா?
எல்லாரும் இந்த காணொலி பார்க்குற எல்லாரும் இதை கடந்து தான் வந்திருப்போம். கத்தி படம் பார்த்துருக்கீங்கள? கத்தி படத்தில் விஜய் சார் ஒரு வசனம் பேசுவார், பல பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா நமக்கு பேசிக்கிட்டு இருக்க டாபிக் அந்த மாதிரி. என் உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு. அந்த டயலாக தேட்டரில் கேட்டுட்டு விசில் அடித்தோம், கை தட்டினோம், பண்ணாத ஆரவாரம் இல்லை, ஸ்டேட்டஸ் வச்சோம். ஆனால் அதே வசனத்தை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு நான் இன்னைக்கு விவசாயம் பண்ண போகிறேன்னு ஒருத்தன் சொன்னான். இந்த சமூகம் அவனை இப்படி பார்க்கும். என்ன தம்பி, வாழ்க்கைனா ஒரு முன்னேற்றம் வேணாமா? இன்னும் பழைய காலத்திலே இருக்கியப்பா. படித்ததுக்காவது ஒரு வேலைக்கு போயிருக்கலாம்ல. வேலைக்கு போன்னு பார்த்தா இப்படி விவசாயம்னு வந்து நிற்கிறியப்பா அப்படின்னு கேலி பண்ணுறோம். தேட்டரில் கை தட்டின அதே கைகள் தான் நிஜ வாழ்க்கையில் விவசாயம் பண்ணுறவனை பார்த்து பிற்போக்குவாதி அப்படின்னு முத்திரை குத்துது. இது எவ்வளோ பெரிய முரண் தெரியுமா? கோட் சூட் போட்டு ஒருத்தன் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தா அவன் நவீனமானவன். அதே சமயம் அதே பையன் வேட்டி கட்டிட்டு வயலில் இறங்கி வேலை பார்த்தா அவன் என்ன பழமைவாதியா? யோசிச்சு பாருங்க. சாஃப்ட்வேரில் வர ஒரு பக்கை சரி செய்ய ஒரு இன்ஜினியர் வேணும். உடம்புல வர நோயை தீர்க்க ஒரு டாக்டர் வேணும். ஆனால் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3 தடவை பசி தீர்த்துக்கணும்னா அவனுக்கு ஒரு விவசாயி தான் வேணும். விவசாயிங்கிறது வெறும் தொழில் இல்லை நண்பர்களே, அதுதான் இந்த உலகத்தோட உயர்ந்த அறிவியல். கத்தி படத்தில் கை தட்டின அதே வேகத்தோட நம்ம ஊரில் மண்ணுக்காக உழைக்க வர இளைஞனோட கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ பண்ணுறது தான் தம்பி உண்மையான கெத்து அப்படின்னு. அந்த ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு நம்ம பல கிராமங்களை உயிர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் சுமார் 24 மில்லியன் ஹெக்டேர் நிலம் சாகுபடி செய்யப்படாமல் தரிசாவே கிடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை ரியல் எஸ்டேட்டாக மாற்றி வச்சிருக்கோம். விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நீரில் 60லேருந்து 70% முறையான நீர் மேலாண்மை இல்லாதனால வீணாகுது. சொட்டு நீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்கள் இன்னும் 15% கூட நிலங்களுக்கு முழுமையாக சென்றடையவில்லை. உணவு தேவை பற்றி ஒன்று சொல்லவா? உணவு உற்பத்தி இலக்கு 2050 சுமார் 170 கோடியை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மக்கள் தொகை. இப்பொழுது இருக்கும் மக்கள் தொகை 2050 வாக்கில் 170 கோடியை தொட வாய்ப்பு உள்ளது. அப்போது நிலவும் உணவு தேவையை பூர்த்தி செய்ய நாம் இப்போது உற்பத்தி செய்கிறதை விட 70 மடங்கு அதிக உணவை உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ யார் சோறு போடுவோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விவசாயம் பண்ணுற பல பேர்களின் சராசரி வயது 40லேருந்து 60 உயர்ந்து விட்டது. அடுத்த 20 ஆண்டுகளில் இளைஞர்கள் விவசாயத்துக்கு வராவிட்டால் இந்தியா உணவிற்காக மற்ற நாடுகளிடம் கையேந்து நிலம் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சமீபத்தில் ஒரு ஆய்வின்படி CSDSன்னு சொல்லுவாங்க, அந்த ஆய்வில் சொல்லுது சுமார் 76 விவசாயிகள் அவங்க பிள்ளைங்களை விவசாயத்துக்கு வருவதை விரும்புறதில்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த சமூக மதிப்பும் வருமானம் பற்றாக்குறையும். ஒவ்வொரு நாளும் சுமார் 2000 விவசாயிகள் விவசாயத்தை விட்டுட்டு நகரங்கத்தில் கூலி வேலைக்காக போகிறாங்க. இதுக்கிடையில் உலகளவில் இயற்கை விவசாய பொருளுக்கான சந்தை ஆண்டுக்கு 20% வளர்ந்து தான் வருகிறது. இது இளைஞர்களுக்கான ஒரு பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பு தான். ரொம்ப ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் வேறு போடலையா? வேக்குதுப்பா. இன்னொன்று சொல்கிறேன், தக்காளி விற்றா கிலோ 10 ரூபாய்க்கு போகலாம், 20 ரூபாய்க்கு போகலாம். அதே தக்காளியை கெச்சப்பாக மாற்றி
விற்றா அதன் மதிப்பு 10 மடங்கு அதிகம். இந்த தொழில்நுட்ப இடைவெளியை இந்த இளைஞர்கள் மட்டும்தான் நிரப்ப முடியும். நண்பர்களே, நான் முன்னாடி சொன்னது போல் 2050 நமக்கு 70% கூடுதல் உணவு தேவைப்படுகிறது. ஆனால் தினமும் 2000 பேர் விவசாயத்தை விட்டு சிட்டிக்கு ஓடிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அன்றைக்கி நம்ம கையில் ஐஃபோன் இருக்கலாம், ஆனால் தட்டில் சோறு இருக்குமான்னு தெரியல. அந்த சோத்துக்கு நம்ம தான் அச்சாணியாக மாறணும். நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் நம்ம வேற அறுத்துட்டு அந்நிய மண்ணில் அடிமையாக இருக்கிறத தான் கேள்வி கேட்குறேன். ஒரு 30,000 சம்பளத்துக்காக உங்கள் மரியாதையை உங்கள் முன்னோர்கள் வளர்த்த மண்ணையும் கழுவி விடாதீங்க. கோடிங் எழுதுறது எவ்வளவு அறிவோ அதை விட அதிக அறிவு மண்ணோட ஈரப்பதத்தை பார்த்து பயிர் வைக்க தெரிஞ்சிருக்குது. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தா கண்ணு மூளை மட்டும் வேலை செய்யும், ஆனால் கால்களை மண்ணில் வச்சா உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். இறுதியாக ஒரு கேள்வி. முன்னாடி ஒரு கதை சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி தென்னை மரம்னு. அதில் உங்கள் ஊரில் இருக்கிற அந்த பெரிய வீட்டின் கதவு எப்பொழுதும் மூடியே இருக்க போகுதா, இல்லை உங்கள் வருகைக்காக திறக்க போகுதா? முடிவு உங்கள் கையில். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்தவங்க யார்? இல்லை உங்கள் ஊர் நிலங்கள் தரிசாக கிடக்குதா? பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் ஒரு அழகான பதவியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மனிதம் வாழட்டும்.